கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என்னோட கேள்வி கோடீஸ்வரன் சாருக்கு. ஆக்சுவலாக இது எந்த கட்சி சார்ந்தான கேள்விகளும் இல்லை. லைக் என் மைண்டில் ரொம்ப நாளாக ஒரு கொஷின் ஓடிக்கிட்டு இருந்ததை வச்சு நான் கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுன்னு சொல்லி வைப்பாங்கல்ல. இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 20 days ஆர் 30 days பிஃபோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் பப்ளிக் இப்போ அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஒரு 5-6 பேர் ஒன்றா நின்று அவங்க முன்னாடி நீங்கள் கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ தட் மக்களுக்கும் அதுக்கான புரிதல்கள் கிடைக்கும் இல்லையா? இந்த தலைவர் இப்படி இருக்காங்க, ஓகே இவங்க எந்த ரீதியாக கொள்கை இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நடக்கிறது மாதிரி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இதை ஏன் ப்ரெஸ் ஆனால் நீங்கள் அதை முன்னெடுத்து பண்ணக்கூடாது? அதை விட்டுட்டு தாவேகா தலைவர் மீடியாவை பார்க்குறது இல்லை பண்ணுறது இல்லைன்னு நம்ம ஒரு கருத்தை மட்டும் வைக்கிறோமே ஒழிய இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் இப்போ எல்லாருமே வராங்க, விஜய் மட்டும் வரல அப்படிங்கும்போது மக்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும், ஓகே அவன் ஏதோ பார்த்து பயப்படுறாரு, நம்ம எதுக்குப்பா அவருக்கு போய் ஓட்டு போடணும், நம்மளை மதித்து வந்த தலைவர்கள் இங்கே இருக்காங்க, இவங்களில் யார் பெஸ்ட்டாக கொடுப்பாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்லன்ட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. அறியாமை நாட்டில் எவ்வளோ ஊடுருவி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா, எனக்கு டு மை சர்ப்ரைஸ், ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கே தெரில ஒரு உண்மை. என்ன அந்த உண்மைனா, என்டிடிவி கான்க்ளேவ் நடத்துனாங்க. கான்க்ளேவ்னா எல்லா தேசிய எடிட்டர்ஸும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அழைப்பு விடுத்து நீங்கள் ஒன் ஆன் பேசிக்கிறீங்களா இல்லை குரூப்பாக வைக்கலாமான்னா டிஸ்கஸ் பண்ணப்போ நிறைய அரசியல்வாதிகள் அது ஒத்துக்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்தியா டுடே நினைக்கிறேன் அதில் நான் ஓப்பன் ரெடி, ஸ்டாலின் சார் வர சொல்லுங்கள், நான் விவாதம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அது இல்லை. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஒரு 6 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் இவங்க தயாராக இல்லை. முதல் எல்லா அரசியல்வாதியும் குறைந்தபட்சம் ஒன் ஆன் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிறைய நேரத்தில் கூப்பிட்டுருக்காரு, பிரதமர்களை கூப்பிட்டுருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டுருக்காரு, ஆனால் போனது கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கான்க்ளேவ் நடக்குது இல்லைங்களா, அதுக்காச்சு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள்லாம் கூப்பிட்டா வராங்க. ஆனால் அதுக்கு கூட வராதவர் தான் நம்ம பனையூரில் உட்காந்துருக்கிறவர். ஆனால் அவருக்கு தான் அதிகமாக இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ நான் பதில் சொல்லலை இல்லை இவர் எடிட் பண்ணிட்டாருன்னா, பார்த்தியா பத்திரிகைக்காரன் எஸ்கேப் ஆகிட்டா கிடுக்குப்புடி நாங்கள் போல, எங்கள் தொழிலே அதான் கேள்வி கேட்குறது. நாங்கன்னா விஜய் சாருக்கு ஒன்றியா கேள்வி கேட்டால் விஜயகாந்த் சாரை கேள்வி கேட்கலையா, அதுக்கு முன்னாடி வந்தவங்களை கேள்வி கேட்கலையா, இல்லை கமல் அவர்களை? இன்னொன்று கமல் சார் ப்ரெஸ் மீட்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பெருசாக சொல்லுவார். அதுக்குள்ளே 300 வார்த்தை எடுத்து எழுதுறதுக்குள்ளே எங்கள் பாடு ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் ஏதோ அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்காத மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் போவோம், ஃபஸ்ட்டு பிஏ வைப்பாங்க, செகண்ட் பிஏ வைப்பாருங்க. அண்ணா நாளைக்கு அத்தவரம் ஊரில் இல்லை, கூட்டம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, காது குத்துக்குது, இப்படியே சொல்லி எங்களை நோவடிப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் ஆசை தான் அப்படிலாம் கேட்கணுன்னு. ஆனால் அவர்கள் தயாராக இல்லை. தனித்தனியாக பேசுறதுக்கு இப்போ டிடிவி தினகரனும் வந்தார், ஒரு 10 பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சந்திப்பார். ஆஃப் த ரெக்கார்டுமே பேசுவாங்க, ஆன் ரெக்கார்டும் பேசுவாங்க. ஆனால் கேமரா நான் வெறும் நடிக்கிறதுக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர். இந்த கேமராவுக்கு அவருக்கு காட்சி தர மாட்டார். இன்னொன்று, பிரதமர் மோடியை மறந்துட்டேன். அவருக்கும் பத்திரிகையாளர், அவருக்கு ஃபோட்டோகிராஃபர் பிடிக்கும், ஆனால் பத்திரிகைக்காரங்க முடிக்காது. பத்திரிகைக்காரங்க பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறார் அண்ணாமலை. ஓகே, அவர் எப்படின்னா ஜாட்டி எடுத்து வேற யாரையும் அடிக்க மாட்டார், அவரே ஜாட்டி எடுத்து அச்சுக்குவார். அந்த ஜாட்டி எப்படி இருக்கும்னா மெலிசா மெல்லமாக இருக்கும். கொமரன் பீமா படம் பார்த்துருப்பீங்க, there's no blood in that அப்படின்னு அந்த அம்மா உடனே பெருசாக ஒரு திருக்கவால் போட்ட மாதிரி முள்ளா வச்சுருவாங்க. அந்த ஜாட்டியெல்லாம் வரமாட்டேங்குது, வர ஜாட்டியெல்லாம் பார்த்தா மெத்துன்னு தான் வருது. அவருக்கு பத்திரிகையாளர் பிடிக்கும், பத்திரிகையாளரை வச்சே அரசியல் செய்தவர் தான் அண்ணாமலை.